முருகன் மேல நிறைய பேருக்கு கோபம் வரும். எங்கம்மா நான் கும்பிடுறேன், அவன் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியலையே. நான் பாத யாத்திரை போகிறேன், பாலாபிஷேகம் பண்ணுறேன், அவன் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியலையே. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் நீங்கள் கடவுள்கிட்ட ஒன்று கேட்குறீங்க சரியா, ஒரு வேளை அது கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாமியை திட்டுவோம் தானே? திட்டுவோமா திட்ட மாட்டோமா? கேட்டது கொடுக்கல அப்படின்னா திட்டுறோம். இந்த முருகன் எப்படிப்பட்ட தெய்வம் என்றால், ரொம்ப அழகா கச்சியப்பர் சொல்றார். முருகன் அவதாரம் செய்ததை சொல்றார். அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்திங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக வந்து உதித்தவன் முருகப்பெருமான். முருகனுடைய கதையை கேட்கணும். ஏன் தெரியுமா? ஏன் அந்த காலத்துல எல்லாம் ராமாயண சொற்பொழிவு